அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமத்தினாலே தேவனே, உம்முடைய கிருபையினாலே இந்த தவசு நாட்களிலே நாங்கள் கடந்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய திரு வார்த்தையை, திருமொழியை நாங்கள் தியானிக்கிறோம். இந்த காலை நேர தியானத்துக்கென்று யோசுவாவின் நூல் 1 அதிகாரம் 7வது வசனம். மனோ பலம் கொண்டு தைரியமாயிரு. ஆண்டவராகிய கடவுள் இன்றைக்கு இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம், வாழுகிற மக்கள் எப்படிப்பட்டவர்கள், இன்றைக்கு அதிகாரத்திற்கும் ஆணவத்திற்கும் அடிமைத்தனத்துக்கும் பெயர் போன உலகம், பெயர் போன மக்கள், குறிப்பாக கிறிஸ்தவர்களாகிய எங்களிடத்தில் இருக்கிற ஜாதிய ஒடுக்குதல்கள், அதிகார துஷ்பிரயோகம், ஆணவத்தின் பெருமை, இவைகளிலே இருக்கிற எங்களை ஆண்டவரை எந்த அதிகாரத்துக்கும் நீ பயப்பட வேண்டாம், நீ மனோபலம் கொண்டு தைரியமாயிரு என்று சொல்லி நீர் எங்களை உற்சாகப்படுத்துகிறீர், ஊக்கப்படுத்துகிறீர். யோசுவாவுக்கு கொடுத்த அந்த நம்பிக்கையின் திருமொழி இன்றைக்கு எங்களுக்கும் கிருபையாக கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் நீர் கொடுத்திருக்கிற இந்த அருமையான வார்த்தைகளை எண்ணி நம்பிக்கையோடு உம்மிடத்தில் வருகிறோம். நீர் எங்களுக்கு மன தைரியம். இன்றைக்கு மனம்தான் 1000 பாவங்களுக்கும் ஆசைகளுக்கும் இச்சைகளுக்கும் கேடான விளைவுகளுக்கும் காரணமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இருதயத்தை இன்றைக்கு மனோபலம் கொண்டு தைரியமாயிரு என்று சொல்லி எங்களை நீர் ஊக்கப்படுத்துகிறீர். உம்முடைய ஊக்கம், உற்சாகம் இன்றைக்கு பெரிய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தருவதற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் பழகுகின்ற இடம், வசிக்கின்ற இடம், வேலை செய்கின்ற இடம், எங்களுடைய நண்பர்கள், ஒன்றாய் இருக்கிறவர்கள், நட்பாய் இருக்கிறவர்கள் அனைவரும் இன்றைக்கு எங்களுக்கு தீங்கு செய்கிறவர்கள், எங்களை அடிமைப்படுத்துகிறவர்கள், எங்களை ஒடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடத்திலிருந்து நாங்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருக்கிற எங்களுடைய நிலையை இன்றைக்கு வெகுவாக நீர் உற்சாகப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீர். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த மனோவளம் கொண்டு திடமனதாயிரு. என்னாகமம் 22 அதிகாரம் 27வது வசனத்தில் ஆண்டவராகிய கடவுள் அப்பொழுது பாலாக்கு பிலேயாமை பார்த்து, வாரும், வேறொரு இடத்துக்கு உம்மை அழைத்து கொண்டு போகிறேன், நீர் அங்கே இருந்து எனக்காக அவர்களை சவிக்கிறது கடவுளுக்கு ஒரு வேளை பிரியமாக இருக்கலாம் என்று சொல்லி அங்கே அழைப்பதை பார்க்கிறோம், பிலேயாம். ஆகவே அன்பான இறை மக்களே, உங்களையும் என்னையும் இந்த நாளிலே அழைத்திருக்கிற ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே நான் உங்களை அழைத்தேன், சபிக்க அல்ல. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யாரெல்லாம் நிற்கிறார்களோ அவர்கள் நொடியில் விழுந்து போவார்கள், தன்னுடைய பலத்தை இழந்து போவார்கள். உபாகமம் 11 அதிகாரம் 15வது வசனத்தில் கர்த்தர் தமது தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்டபடியே மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்தான். அப்படியே யோசுவா போய் தான் கர்த்தர் மோசே கட்டளையிட்டபடியெல்லாம் ஒன்றையும் அவன் செய்ய விடவில்லை. அன்பான இறை மக்களே, இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற அந்த தீய சக்திகள், கடவுளை ஒட்டு பிரிக்கின்ற சக்திகள், கடவுளோடு இணைந்திருக்க முடியாமல் அவர்களை பாழாக்குகிற தீய சக்திகள், பாவங்கள், இச்சைகளுக்கு இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை என்னை மனோபலம் கொண்டு திடமனதாயிரு. அப்படிப்பட்ட நம்பிக்கை இந்த நாளிலே உன்னிலே என்னிலே காணப்பட வேண்டும்.
அன்றைக்கு சீகன்பால் மனோபலம் கொண்டு திடமனதாய் இந்த இடத்துல வந்ததினால்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் செல்வத்தினாலும் செழிப்பினாலும் ஆவிக்குரிய வாழ்விலும் மதத்தின் பெயரால், சமயத்தின் பெயரால், கிறிஸ்துவின் பெயரால், இயேசுவின் பெயரால் ஒருவரை ஒருவர் நன்மை செய்து பெருமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தில் நாம் தொடர்ந்து நிலைக்க ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பரலோக பிதாவே, உம்முடைய அன்பையும் இரக்கத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீர். உம்முடைய கிருபையை இந்த நாளில் திருவாக்காக கொடுத்திருக்கிறீர். அந்த திருமொழி படி நாங்கள் தைரியமாக இருக்க உதவி செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உரம் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.